இந்தியாவோட எல்லா ராஜாக்களுக்கும் அந்த கல்யாண பத்திரிகை அனுப்பியாச்சு. ஏன் வைசிராய் இர்வினுக்கு கூட அந்த பத்திரிகை அனுப்பியாச்சு. பத்திரிகை திறந்து எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க எதை பத்தியும் கவலைப்படுறமா இல்ல நம்ம ஆளு. அவர் ஒரே முடிவா இருந்தாரு, என் வளர்ப்பு மக ரோஷானாரா கல்யாணம் மாதிரி இந்த ஊர்ல, ஏன் இந்த உலகத்திலே யாரும் ஆடம்பரமா கல்யாணம் பண்ணிக்க கூடாது முடிவோட இருக்காப்ல. தான் மகளுக்கு ஏத்த வரன் தேடி பிடிச்சிட்டாப்ல. பக்கத்து ஏரியாவிலேயே ஒரு வாட்ட சட்டமான ஒரு ஆளை பிடிச்சு என்ன பண்ணியாச்சு, 1922 கல்யாணம் பிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த கல்யாணத்துக்கு தான் பூரா பயலுக்கு பத்திரிக்கை அனுப்பியாச்சு. இர்வின் வேற வரமாட்டேன்னு சொல்லிட்டாப்ல. சரி அது அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப கல்யாண வேலையை பார்ப்போம். அப்படியே அலங்காரம் பண்ணி ஜோடிச்சு பல்லாக்குல மகளை கூட்டி வர்றோம். இதான் செட்டப் 1. அடுத்து பாத்தீங்கன்னா மணமகனே கொஞ்சம் கெத்தாதானே கூட்டி வர்றோம். மணத்தோழர்கள் ஒரு 25 பேர், அவங்களுக்கே தங்க பிரேஸ்லெட் அது இதுன்னு பயங்கரமா வந்தாச்சு. சரி மக்கள் எல்லாரையும் ஆடம்பரமா அது பார்க்க சொல்லியாச்சு. மக்கள் புள்ள வாங்க வந்து கரெக்டா என் மக கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு சும்மா இல்ல 3 நாள் லீவு விட்டாச்சு. ஒட்டுமொத்த மக்களுக்கு 3 நாள் லீவு வந்துட்டாங்க. மக்கள் நினைச்சிருப்பாங்க என்னத்த சொல்ல களி முத்திருச்சு அப்படின்னு. கல்யாணம் இதுல ஹனிமூனும் உண்டு. இந்த கல்யாணம் காட்சி வளர்ப்பு மகள் ரோஷானாரா இதெல்லாம் என்ன தெரியுமா, அவர் வளர்த்த நாய். இந்த ராஜா ஒரு அனிமல் லவர். அதுலயும் நாயினா கொஞ்சம் ரொம்ப பிரியம். கிட்டத்தட்ட ஒரு 2000 நாய்கிட்ட வளர்த்ததா சொல்றாங்க. எல்லா நாய்களுக்கும் தனித்தனி ரூம், ஏசி அது இதுன்னு பயங்கர ஆடம்பரமா வளர்த்திருக்காரு. அதுல செல்ல மகளான அதாவது நாயான ரோஷனாராக்கு பக்கத்து ஏரியாவில இருந்து ஒரு நாயான பாபியை பிடிச்சு 2 கோடி ரூபாய் செலவுல திருமணம் பண்ணியிருக்காரு. அந்த திருமணத்துக்கு யார் அழைச்சிருக்காரு, நம்ம நாட்டோட வைசிராய இர்வின் அழைச்சிருக்காரு. அவங்கள இதெல்லாம் அவமானம் நினைச்சிட்டு அவங்க வரல. இவர் எந்த அளவு நாய் பிரியர்னா கடைசி இந்தியா கூட இவங்க சேர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்திய ராணுவம் வந்து படையெடுத்து வந்துச்சு. அப்ப மனைவி மக்கள் எல்லாரையும் விட்டுட்டு தனக்கு பிடிச்ச நாய்களோட தான் அவர் பாகிஸ்தான் ஓடி போயிட்டாரு. போனவர் வரவே இல்லை. அந்த ராஜா தான் ஜூனாகத் பகுதியோட கடைசி ராஜாவான முகமது மகபத் கான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான ராஜாக்களை பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.